ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. சரி, மறுபடியும் போடலான்ட்டு போடுறேங்க. நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். அப்புறம் போகிற வழியிலேயே லைட்டாக பசிச்சுதுங்க. அப்புறம் பேக்கரியில் விட்டு எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு அவருக்கு ஒன்று, விஜய் குட்டி தேங்காய் பண்ணு கேட்டுச்சுங்க, அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு ஒரு லெமன் டீ, அவருக்கு ஒரு வரட்டி, விஜய் குட்டி ஒரு காஃபி கேட்டார், அதுவும் வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கோயில் வந்துருச்சு. கோயிலில் பார்த்திங்கன்னா ஏதோ அமாவாசை, ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நாங்கள் போனோம். பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பரவாயில்லைங்க. ஆனால் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. கோயில் இன்ட்ரெஸ்ட் ஆனோடனே மணி சவுண்டு கேட்டுச்சுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறமா கோயில் ரீச் ஆகிட்டோம். பூக்கடைக்கு போகலான்னு பூ விலை எவ்வளோன்னு கேட்டோம். இந்த கதம்பமே பார்த்திங்கன்னா முழம் 50 ரூபா சொல்கிறாங்க. எப்படின்னு எப்போயுமே கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ ரேட் சொல்லுவாங்களாச்சுங்க. ஏன்னா நம்ம வெளியே போய் வாங்க முடியுது இல்லைங்களா, அதனால அதிகமாக சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கும் சேஞ்ச் இல்லைங்க. ரிட்டன் வந்து தர சொல்லிட்டாங்க, பரவாயில்ல அவங்க. அப்புறமா பூ வாங்கிட்டு கால் போய் பைப்பில் அலாசிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டுங்க. விஜய்குட்டி கால் கழுவிட்டு போயிருங்க. கழுவி முடிச்சுன்னு கோயிலுக்குள்ளே போயாச்சு. அவர் கொஞ்சம் வேகமாக நடக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடி நான் போக, எனக்கு பின்னாடி விஜய்குட்டி வர போயிட்டு இருந்தோம். அப்புறமா அர்ஜுன் சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 5 ரூபா விதமாக நாங்கள் 4 சீட்டு வாங்கினோம். எங்கள் 3 பேர்த்துக்கும். அப்புறம் வண்டிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாம் போய் சாமியெல்லாம் ஃபுல்லாக கும்பிட்டு, நாங்கள் போய் சாமி கும்பிட்டு நிறைய கூட்டமாக இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டு அந்த கோயிலில் இருக்க நீர் அது கொஞ்சம் பாட்டிலில் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நெத்தியில் வச்சுட்டு அப்புறம் பைப்பெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. அதுலேயும் நாங்கள் கை கழுவிட்டு அப்புறம் வெளியே கிளம்பி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கோயில் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் கோயில் சுற்றி வீடியோ எடுத்தார். அப்புறம் உள்ள அந்த பேர் வேறு வர மாட்டேங்குதே. அப்புறம் உள்ள அந்த நாக சப்தமெல்லாம் வச்சுருக்கிற பக்கம் போனோம். அப்புறம் அங்கேயும் போய் ஃபுல்லாக கும்பிட்டு, அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் அப்புறம் அப்படியே ஃபுல்லாக சாமி கும்பிட்டு அங்கேயும் குங்குமம் கொடுத்தாங்க. அதை வாங்கி நெத்தியில் வச்சுட்டு கோயில் அது ஃபுல்லாக சுற்றி கும்பிட்டு வந்தோம். அப்புறமே வெளியே வந்து கொஞ்சம் நேரமாக உட்காந்தோங்க. பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க. ரெண்டாவது வந்து அதிகமாக கூட்டம் வர ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களா, அதனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க. ஓரளவுக்கு அப்படியே இறங்கிட்டுட்டே இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் நேரமாக உட்காந்துட்டு அந்த கோயிலில் அந்த வரலாறுலாம் இருக்குது இல்லைங்களா, போர்டு, அதில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நானும் விஜயும் பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே உட்காந்துட்டு எல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துருந்தாங்க. பாருங்கள், அந்த இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். நானும் விஜயும் அதோட வரலாறுலாம் படிச்சுட்டு வந்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா, பாருங்கள். அவங்க வீடியோ எடுக்கிற பார்த்துட்டாங்களோ என்னன்னு தெரியல. நான் வேறு அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன். அப்புறம் சாமி கும்பிட்டு சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு கிளம்பிட்டுங்க. வெளியில் வந்து பார்த்தோம்னா கடை இருந்ததுங்க. கடைகளை பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது வாங்கலாமான்ட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளிப் எடுத்தேங்க. ஒரு கிளிப் 20 ரூபாங்கிறதுல 2 கிளிப்பு 40 ரூபா எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்னை முறைச்சி பார்த்து நின்றுருந்தார். என்னடா சொல்லுவார்னு நினச்சிருந்து எதுவும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கயிறு வாங்கலாமான்னு சொல்லிட்டு கயிறு பார்த்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் கயிறு அவர் எவ்வளோன்னு கேட்டார். ஒரு கயிறு 10 ரூபா சொன்னாங்க. அதுவும் வாங்கிட்டு அப்புறம் அமௌண்ட் கையில் இல்லை, ஃபோன் ஜிபே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அவர் ஒரு விஜய் ஃபேனுங்க. அதனால் டிவிக்கு கலரில் ஒரு கயிறு இருந்துச்சுங்க,
அப்புறம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினாரு. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டேங்க. காரில் போய் காருக்கு பின்னாடி பக்கம் ஒரு போர்டில் போட்டு வச்சுட்டு முன்னாடி நேம் போர்டில் போட்டு வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. காருக்கு அப்படியே கொஞ்சம் வெயில் ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு, அந்தளவுக்கு வெயில் இல்லை, பரவாயில்ல, ஏதோ கிளைமேட் கொஞ்சம். அப்புறமா காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். விஜய் குட்டி வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது கடையை இருந்தால் பார்த்து நிறுத்துங்கன்னு நான் சொன்னேன். பாருங்கள், நெத்தியில் பார்த்தீங்களா புட்டு. ஐயன் கோயிலுனாலே அதுதானுங்க ஸ்பெஷல். அந்த நீர் அதுதானுங்களே ஸ்பெஷல். கிளம்பிட்டுங்க. ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா ஒரு ஹோட்டல் வந்துச்சு. சரி ஏதாவது பூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஜய் பிளான் பண்ணிட்டு போனோம். பார்த்தா அங்கே பார்த்தா தோசை வெண்பொங்கல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வெண்பொங்கல் வேண்டாம், தோசை மட்டும் போதும்னு சொல்லிட்டு நானும் அவரும் தோசை வாங்கிட்டோம். விஜய் குட்டி தோசையும் வெண்பொங்கலும் கேட்டாங்க, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் சாம்பார், சட்னி, கார சட்னியெல்லாம் வச்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த பசிக்கு சாப்பிட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறமா வர்ற வழியில் பார்த்திங்கன்னா காய் கடை இருந்துச்சுங்க. அந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, சூப்பராக. அப்புறம் நான் வந்து பீட்ரூட்டு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் சுரக்காய், அப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் வாங்கினேங்க. காய் எல்லாமே நல்லா பரவாயில்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வர வழியில் வாங்கினது இன்றைக்கி தான் அந்த கடையில் நான் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஓனர்கிட்ட பில் போட்டோம். பில் போட்டுட்டு கிளம்பிட்டேங்க. விஜய் குட்டி தான் வீடியோ எடுக்கிறாரு, கேமராமேன் இன்றைக்கி எனக்கு அவர் தான். காயில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காய் ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் எங்கேன்னு பார்த்தீங்களா, பல்லர் சைடில் ஒரு கடை. அதனால் கடையோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் மொத்தமாக காயெல்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தா அவர் ஒரு பாவக்காய், அப்புறம் சொல்கிற மாதிரி பாவக்காய், வெண்டைக்காய் எல்லாமே இருந்துச்சுங்க. நான் எனக்கு வேணுங்கிற காய் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் விட்டுட்டேங்க, அவ்வளோதான். அப்புறம் சுரக்காய் ஒன்று எடுத்துட்டேன். பில் போடலான்னு அந்த அண்ணங்கிட்ட கொடுத்த பில் போட்டேன். ஜிபே பண்ணியாச்சுங்க. மறுபடியும் கிளம்பிட்டோம். விஜய் குட்டி அப்புறம் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. இப்போ எதுவும் அப்படியே ஓட்டி பழக்கட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓட்டிகிட்டு பாருங்கள். நல்லா ஓட்டுறான்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள், இதுதான் எங்களுடைய வீடு. இதோ ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இதுதான் எங்களோட வீடு. இதுதான் எங்களோட கேட்டு, மெயின் கேட்டு பார்த்தீங்களா, அதுதான் எங்களோட கேட்டு. வீட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகிறேன். வீடெல்லாம் ஒன்றும் காமிக்க முடியலைங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.